ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிடி டிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ தமிழில் உள்ள கொஷின் நம்பர் 26 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சரு, புக் ப்ரூஃபு, பேஜ் நம்பர், எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் இதான் பாருங்கள். கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர், ஆப்ஷன் பி வினை எச்ச தொடர், ஆப்ஷன் சி வேற்றுமை தொடர், ஆப்ஷன் டி பெயரெச்ச தொடர். இந்த கொஸ்டின் பாருங்கள். கேட்ட பாடல் இச்சொல் என்ன தொடரை சேர்ந்தது? இந்த கொஸ்டின் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் எந்த பேஜில் இருக்குது, என்ன இயலில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் புக்கு இயல் 3 இலக்கணத்தில் தொகாநிலை தொடர்கள் அந்த டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 63ல் இந்த கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு. அதுக்கான ப்ரூஃப் தான் வச்சுருக்கேன். எந்த இயர் புக்குனா 2019, 20, 21, 22ல் வந்த புக்கு, நியூ புக் தான் இது. இதில் பாருங்கள், இயல் 3ல் தொகாநிலை தொடர்கள் அந்த டாப்பிக்கில் இருப்பாங்க. பேஜ் நம்பர் 163ல் பெயரெச்ச தொடர் அதுக்கு கீழே தான், அதுக்கு எக்ஸாம்பிளாக கீழே கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்ட பாடல், கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. இது வந்து பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடருக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர். எது முற்றுப்பெறாத தொடர்னா, கேட்ட அப்படின்றது முற்று பெறாத வினை, அது பெயரை கொண்டு, பாடல்ன்ற பெயரை கொண்டு முடிந்தது. அதனால் இது வந்து பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர் ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? லாஸ்ட்டில் தான் வந்து ஆன்சரை நான் கொடுத்துருப்பேன். கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பெயரெச்ச தொடர். ஓகேங்களா? எப்பயும் போல் நான் கடைசியில் வந்து அந்த புக்கோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கோட லாஸ்ட் பேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது அப்ஜெக்ஷனுக்காக நான் கொடுத்துருக்கேன். இது பிடிஎஃபாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்பினா, அது ஃப்ரீ குரூப் தான். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் மட்டும் அதில் ஜாயின் பண்ணுங்க, மற்றவங்க வந்து ஜாயின் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.